Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் Poornima. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஓம குழம்பு தாங்க செய்ய போறோம். ஓமத்துக்கு பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அளவு சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட ஓமத்தை வச்சு தான் இன்னைக்கு ஓம குழம்பு பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், வாசனையா இருக்கும். வாரத்துல ஒரு முறையாவது நம்ம இந்த செய்ய வேண்டிய ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணலியில் வெறும் வாணலி எடுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், தனியா 1 டேபிள் ஸ்பூன். இதை முதல்ல வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க போதும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, பார்த்து கவனமாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இதை வறுத்தாச்சு, நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அடுத்ததாக இதே கடாயிலே மிளகு 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு. இதை முதல்ல வறுத்துக்க போகிறோம். இது பாதி வறுப்படும் போது காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் கலர் மாறுது பாருங்கள். இது வரைக்கும் வறுத்தா போதும். இது கூடவே 5 மிளகா வத்தலும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஓமம் ரெண்டுத்துலேயுமே காரம் இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மொத்தமாக எல்லா வறுத்த பொருளையும் நம்ம தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிக்க போகிறோம் பவுட்ராக. நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்தளவு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் அளவு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கூடவே 1 மிளகா வத்தலும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன். இது கூடவே 1 கப் அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் பெருங்காயம் போடுறேன். கட்டி பெருங்காயம் தான் கட்டி பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கலர் மாறுது பாருங்கள். இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி குழஞ்சி வரணும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பால் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணுறேன். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பவுடர், வறுத்து அரைச்ச பவுடர், அது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு இதில் மிளகாத்தூள் எதுவும் கிடையாது, வெறும் இந்த பவுடர் மட்டும்தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம், மிளகு எல்லாமே இருக்குது. ஸோ காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா புளிக்குழம்பு மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் 1 வாரம் வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த குழம்பு ஒரு 2 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வற்றி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கமகமான வாசனையோட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஓம குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.